ஆ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மக்களே. நாளைக்கு குடும்பத்தோடு வந்துருங்க. சுட சுட சோறும் கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பும் சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு. நாக்குக்கு ருசியாக சாப்பிட்லான்னு பார்த்தா கடைக்கு போயிட்டு புளி வாங்கிட்டு வரோன்னா இன்னும் நின்றுட்டே ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. அப்படி யார் கூட தான் பேசிகிட்டு இருப்பார் ரொம்ப பொண்டாட்டி பின்னாடி நிற்கிறது கூட தெரியாமல். இந்த வாரேன் ஏங்க உங்களை கடைக்கு போயிட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? இங்கே நின்று இன்னும் யார்கிட்டங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன இந்த மனுஷனோட மூஞ்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரகாசமாக இருக்குது. அப்படி யார் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு? ஏங்க உங்களை கடைக்கு தானே போயிட்டு வர சொல்லிட்டேன். இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோவப்படாத மீனாட்சி. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க. என்னங்க சொல்கிறீங்க? நமக்கு சொந்தக்காரங்களா? நமக்கு சொந்தக்காரங்கன்னா நம்ம பிள்ளைங்கள தவிர வேறு யாருமே இல்லையே. நம்ம மகள்கிட்ட கேட்டேன், அவளும் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, இப்போக்குள்ளே வர முடியாதுமான்னு சொன்னாலே. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஊர்லேருந்து என் பிள்ளைங்களும் பேத்திங்களும் வராங்க போலையே. ஆமா மீனாட்சி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மகளும் நம்ம பேரும் பேத்திங்களும் வராங்க. என்னங்க சொல்கிறீங்க? பேரன் பேத்தியெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களே, எப்படி வருவாங்க? நானும் ராணி கிட்ட அதான் கேட்டேன் மீனாட்சி. அவ பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, லீவ்ல இருக்காங்க, நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, நம்ம பேத்திங்கெல்லாம் இன்னும் 1 மாசம் நம்ம கூட இருக்க போறாங்க. கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் பேரன் பேத்திங்களுக்கு ஒரு குறை வைக்காமல் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் செஞ்சு தருவேன். அவங்க கூட ஜாலியாக கதை பேசிகிட்டே இந்த மாதிரி தூங்குவேன். என்ன பேரம் பேத்தி வந்தோடனே என்னை கண்டுக்கிட மாட்ட போலியே. ஆ, எனக்கு எப்பவுமே என் பேரன் பேத்தி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீங்க. போங்க. ஏங்க அப்புறம் என் பேரன் பேத்திங்கெல்லாம் என்னைக்கு வராங்க? சந்தோஷத்துல அதை சொல்ல மறந்துட்டு பாத்தியா? நாளைக்கு காலையே நம்ம பேர பிள்ளைங்க மக எல்லாரும் வராங்க. மக்களே, சோனி சத்யா, சோனி சத்யா, எக்ஸாம் தான் முடிஞ்சிச்சுல. இந்த அம்மா சும்மா எதுக்காக கூப்பிட்டுட்டே இருக்கா. ஏட்டி சத்யா, அம்மா கூப்பிடுறது உனக்கு கேட்கலையாடி? உன் அம்மா கூப்பிட்றா. இது நல்ல கதையா இருக்கே. அம்மா உன்னையும் சேர்த்தானு கூப்பிட்றா, நீ இப்போ என்னன்னு கேளு. ஏட்டி சோனி சத்யா, இப்போ 2 பேரும் இங்கே வாரீங்களா இல்லைன்னா நான் விளக்கமாறு எடுத்துட்டு வரவா? ஒருத்தையாவது கூப்பிட்ற குரலுக்கு என்னன்னு கேட்குறாளா? 2 கழுதைகளும் ஃபோனை பார்த்துக்கிட்டு என்னன்னு கூட கேட்க மாட்டேக்காளுங்க. இன்னைக்கு அவங்க அப்பா வரட்டும், அவங்க அப்பா வந்தோடனே சொல்லி ஃபோன் எல்லாம் உடச்சி போட்டுற வேண்டியதான். ஏம்மா வந்துட்டீங்களா மகாராணிகளா? அவங்க 2 பேரும் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமோ? ஏம்மா நான் சத்தியா போன் தாம்மா சொன்னேன் அம்மா கூப்பிட்றான்ட்டு. அவள் தான் ஃபோனை பார்த்துட்டே இருந்தா, எனக்கு கொஞ்சம் கூட தரமாடிக்கா. ஏம்மா அவள் போய் சொல்கிறாம்மா, இவ்வளோ நேரம் அவள் தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா, இப்போ தான் என் கையிலே கொடுத்தா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஏட்டி 2 பேரும் கொஞ்சமாவது பெரிய பிள்ளைங்க மாதிரி நடங்கடி. பரீட்சை ரிசல்ட் மட்டும் வரட்டும், உங்கள் 2 பேருக்கு இருக்குல்ல, பார்த்துக்கிறேன். அம்மா நீ எப்போ பார்த்தாலும் உன் மூத்த பிள்ளைக்கு தான்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவளை ஒன்றுமே சொல்ல மாட்டேக்கா, என்னைய தான் சொல்கிற. ஏ சோனி, அம்மா 2 பேரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ எதுக்கு என்னை மட்டும் தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்க? அம்மா பாருமா, நீ இருக்கும்போது சண்டை போடுறா. ஏட்டி 2 பேரும் அமைதியா இருக்கிறீங்களா? 2 பேர் சேர்ட்டையும் பேத்துறவா? அம்மா ஏம்மா அவ அப்படித்தாம்மா, நீ சொல்லுமா, எதுக்குமா எங்களை கூப்பிட்ட? மக்களே, அதான் பரீட்சை எல்லாம் முடிஞ்சு லீவு விட்டுட்டாங்கல்ல, நம்ம எல்லாம் சேர்த்து நம்ம அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துருமா? இம்மா அம்மாச்சி வீட்டுக்காம்மா போலாமா? ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா, ப்ளீஸ்மா கூட்டிட்டு போமா. மக்களே, அப்பா கிட்ட பேசிட்டேன், அப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 1 மாசம் நம்ம அம்மாச்சி வீட்டில் தான் இருக்க போறோம். அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே வந்துட்டு அவ ட்ரெஸ் எடுத்தேன் இவ ட்ரெஸ் எடுத்தேன் 2 பேரும் சண்டை போட்டீங்க பார்த்துக்கோங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். கேட்டியா சத்தியா? அம்மா நீ என் ட்ரெஸ் எல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஏட்டி அம்மா உன்னையும் சேர்த்து தான் சொன்னா, நீ என் ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னா. ஏட்டி 2 பேரும் சண்டை போடாம போய் அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்கடி, நாளைக்கு காலையில அம்மாச்சி வீட்டுக்கு கிளம்பணும். ஏட்டிங்களா உங்க 2 பேர் சத்தமா இப்ப வரக்கூடாது. 2 பேரும் போய் அவங்கவுங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், சாம்பார் வச்சிருக்கேன், தொட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடணும். சரிம்மா.